வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம டிஎன்பிஎஸ்சி முந்தைய ஆண்டு கேள்விகள் பார்த்துட்ருக்கோம். இந்த எபிசோடில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கேட்கப்பட்ட வரலாற்று கேள்விகள், 2014ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட வரலாற்று கேள்விகள் 30 கேள்விகள். சரி, பார்க்கலாம். முதல் கேள்வி, பியாதாசி பிரியதர்ஷினி என்னும் இரண்டாம் பெயரை அசோகருக்கு குறிப்பிடும் கல்வெட்டு எது? கிர்னார், பாப்ரு, மஸ்கி, ருமந்தோய். சரியான பதில் சி, மஸ்கி. இரண்டாவது கேள்வி, வேதகால இலக்கியங்கள் பற்றி பின்வரும் கூற்றை கவனி. 1. வழிபாடு மற்றும் வேள்விகள் குறித்த விளக்கங்கள் பிராமணங்களில் கூறப்பட்டுள்ளன. 2. ஆன்மா, பிரம்மம், உலகின் தோற்றம், இயற்கையின் புரியாத புதிர்கள் போன்று தத்துவ விளக்கங்களை கூறுவது உபநிடதங்கள். 3. நாட்டு இலக்கியங்கள் என கூறப்படுவது ஆரண்யங்கள். 4. இராமாயணத்தை எழுதியவர் வேதவியாசர். மகாபாரதத்தை இயற்றியவர் வால்மீகி ஆவார். சரியானவற்றை தேர்ந்தெடு. ஏ 1, 2, 3, 4, பி 2, 3 மற்றும் 4, சி 1 மற்றும் 2, டி 3 மற்றும் 4. சரியான பதில் சி 1 மற்றும் 2 மட்டும். பொறுத்துக, அதாவது 5 ரிவர்களுடைய பேர், பழைய பேர், புது பேர். ஸோ சதுத்ரி, பியாஸ், விபாஸ், ராவி, பாருஷ்னி, சட்லஜ், அசிக்னி, ஜீலம், விதஸ்தா, ஜீனாப். நம்ம நேர பதிலுக்கு போயிடலாம். 3, 1, 2, 5, 4. சதுத்ரி என்பது சட்லஜ், விபாஸ் என்பது பியாஸ், பாருஷ்னி என்பது ராவி, அசிக்னி என்பது ஜீனாப், விதஸ்தா என்பது ஜீலம். ரைட். 4வது கேள்வி, முக்கியத்துவம் பெற்ற இடமான ஹரப்பாவை அகழ்வாராய்ச்சி செய்தவர்? ஏ ஆர் டி பானர்ஜி, பி சர் ஜான் மார்சல், சி தேரம் சானி, டி ஆர் எஸ் சர்மா. சரியான பதில் சி தேரம் சானி. 5வது கேள்வி, சமண சமயத்தின் 23வது தீர்த்தங்கர்? ஏ ரிஷபர், பி பார்ஸ்வநாதர், சி மகாவீரர், டி அஜிதநாதர். சரியான பதில் பி பார்சவநாதர். 6வது கேள்வி, சென்னையில் தமிழ் இசை சங்கத்தை உருவாக்கியவர்? ஏ சர் ஆர்.கே. சண்முகம் செட்டியார், பி சர் அண்ணாமலை செட்டியார், சி சர் எம்.ஏ. முத்தையா செட்டியார், டி எஸ்.பி. ராமநாதன் செட்டியார். சரியான பதில் பி சர் அண்ணாமலை செட்டியார். 7வது கேள்வி, பின்வருவனரை சரியான பொருத்தப்பட்ட ஜோடி எது? வம்சம் பெயர்: கில்ஜி வம்சம் இப்ராஹிம் லோடி, டெல்லி சுல்தானியம் குல்புதீன் ஐபக், முகலாய பேரரசு அக்பர், துக்ளக் வம்சம் பிரோஷாத் துக்ளக். ஸோ சரியான பதில் பி டெல்லி சுல்தானியம் குல்புதீன் ஐபக். 8வது கேள்வி, வரிசை 1 வரிசை 2 பொருத்தி வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை எடுக்க. வரிசை அண்ட் வரிசை 2. குடியரசு 1971, ரிவோல்ட் 1934, பகுத்தறிவு 1928, மாடர்ன் சோசலிஸ்ட் 1925. பதில் நேர போயிடலாம். பி 4, 3, 2, 1 அப்படியே மாற்றி. குடியரசு 1925, ரிவோல்ட் 1928, பகுத்தறிவு 1934, மாடர்ன் சோசியலிஸ்ட் 1971. பி தான் சரியான பதில். 9வது கேள்வி, மௌரியர்களின் வருவாய்த்துறை அதிகாரிகளை மேலிருந்து கீழாக குறியீடுகள் மூலம் தேர்வு செய்க. பிரதேசிகா, ஸ்தானிகா, சாம்ஹடா, ராஜிகா. ஸோ சரியான பதில் டி 2, 4, 1, 3. ஸோ முதல்ல இருக்கிறது ஸ்தானிகா, 2வது ராஜிகா, 3வது பிரதேசிகா, 4வது சம்ஹர்டா. 10வது கேள்வி, எந்த ஆங்கிலேய இராணுவ தளபதி பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மனை கைப்பற்றி தூக்கிலிட்டார்? ஏ லெப்டினன்ட் மேக்லின், பி மேஜர் பேனர்மேன், சி கர்னல் அக்னியூ, டி கர்னல் மெக்காலே. சரியான பதில் பி மேஜர் பேனர்மேன். 11வது கேள்வி, சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இந்திய தேசிய இராணுவம் இந்திய பர்மா எல்லையினை தாண்டி தமது மூவர்ண கொடியினை ஏற்றிய நாள்? ஏ 19 மார்ச் 1944, பி 20 ஏப்ரல் 1944, சி 4 ஜூன் 1945, டி 10 ஜூலை 1945. சரியான பதில் ஏ 19 மார்ச் 1944. 12வது கேள்வி, கீழ் குறிப்பிட்டவைகளில் சரியானது எது?
இந்திய சிப்பாய்களின் சந்தோஷமின்மை 1824ஆம் ஆண்டு பராக்பூரின் முதலில் உருவானதுக்கு காரணம்: 1. பராக்பூரின் 47வது பிரிவு இராணுவம் பர்மாவிற்கு செல்ல உத்தரவிடப்பட்டது. 2. இராணுவ பிரிவுக்குள்ளே சாதி பாகுபாடு மற்றும் தனிமைப்படுத்தல். 3. பிராமணர்கள் தேர்வு செய்தல் ஊக்கமின்மை. 4. என்ஃபீல்டு துப்பாக்கி அமல்படுத்துதல். A1, B2, C2 மற்றும் 3, D2 மற்றும் 4. சரியான பதில் A1 மட்டும்தான். 13வது கேள்வி. கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவர்களில் இந்திய மன்னர்களின் ஏகாதிபத்திய ஆட்சிக்கு காரணம்: A. மேயோ பிரபு, B. ரிப்பன் பிரபு, C. 2ஆம் ஹார்டிங் பிரபு, D. வேவல் பிரபு. சரியான பதில் C. 2ஆம் ஹார்டிங் பிரபு. 14வது கேள்வி. பின்வருவனுள் சிப்கோ இயக்கத்தினுடன் தொடர்பில்லாதவர் யார்? சுந்தர்லால் பகுகுணா, M.S. சுவாமிநாதன், சந்தீப் பிரசாத் பட், கௌராதேவி. சரியான பதில் B. M.S. சுவாமிநாதன். 15வது கேள்வி. நமது உரிமைகள் மற்றும் சுதந்திரத்துக்கான மகா சாசனம் என்று சுரேந்திரநாத் பானர்ஜி கீழ்கண்டவற்றில் எதனை குறிப்பிட்டார்? A. இந்திய அரசியலமைப்பு, B. இந்திய கவுன்சில் சட்டம் 1919, C. ஒழுங்குமுறை சட்டம் 1772, D. அரசியாரின் பிரகடனம் 1858. சரியான பதில் D. அரசியாரின் பிரகடனம் 1858. 16வது கேள்வி. நாட்டியமங்கை என்ற வெண்கல உருவ பொம்மை எங்கு கண்டெடுக்கப்பட்டது? A. தில்லி, B. லோத்தால், C. மொஹஞ்சதாரோ, D. ரோப்பர். சரியான பதில் C. மொஹஞ்சதாரோ. 17வது கேள்வி. பின்வருவனவற்றில் தவறாக எது பொருத்தப்பட்டுள்ளது? பவபூவதி, மாலதி மாதம், வசபந்து, வாசவதத்தம், காளிதாசர் தசகுமார சரித்திரம், தண்டியா அவந்தி சுந்தரி. A. 1 மற்றும் 3, B. 1 மற்றும் 2, C. 1, 2 மற்றும் 4, D. 3 மற்றும் 4. சரியான பதில் D. 3 மற்றும் 4. பொறுத்துக. A. அல்ஹிலால், மகாத்மா காந்தி, நவஜீவன், அப்துல் கலாம் ஆசாத், பாம்பாய் கிரானிக்கிள், அரபிந்தோ கோஷ், வந்தே மாதரம், பரோஷா மேத்தா. நேர பதிலுக்கு போயிடலாம். C. 2, 1, 4, 3. ஸோ அல்ஹிலால், அப்துல் கலாம் ஆசாத், நவஜீவன், மகாத்மா காந்தி, பாம்பே கிரானிக்கிள், ஃபரோஷா மேத்தா, வந்தே மாதரம், அரபிந்த கோஷ். 19வது கேள்வி. தீனபந்து மித்ராவின் முதல் நாடகமான டேஷ் ஆங்கிலேய இண்டிகோ தோட்டக்காரர்களின் கொடுமையை வெளிப்படுத்தியது? A. குவின் குலசர்வாசா, B. ரத்னாவளி, C. நீலதர்பன், D. ராசலீலா. சரியான பதில் C. நீலதர்பன். 20வது கேள்வி. கு. காமராசர் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டதற்காக கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட இடம்? A. கோயம்புத்தூர், B. வேலூர், C. அந்தமான், D. அலிப்பூர். சரியான பதில் D. அலிப்பூர். 21வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் சரியான விடையை கண்டுபிடி. A. கருத்து. நமது தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் 24 ஆரங்களை உடையது. அவை நீல நிறம் கொண்டவை. B. காரணம். 24 ஆரங்களும் புத்தரின் எண்வழி கொள்கையை குறிக்கின்றன. A மற்றும் B இரண்டும் சரி, B. A சரி, B தவறு, C. A மட்டும் சரி, B தவறு, D. Aயின் பகுதியும் Bயும் சரி. சரியான பதில் A மற்றும் B இரண்டும் சரி. 22வது கேள்வி. நமது தேசிய கீதத்தை உருவாக்கியவர் ரவீந்திரநாத் தாகூர். இப்பாடல் முதலாக இசைக்கப்பட்ட ஆண்டு? A. 1905, B. 1906, C. 1911, D. 1912. சரியான பதில் 1911, C. 23வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல் ஒன்றிலிருந்து பட்டியல் 2 பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. பட்டியல் 1, 2. விருப்பாக்ஷா கோயில் எல்லோரா, கைலாசநாதர் கோயில் கழுகுமலை, வெட்டூரான் கோயில் பட்டக்கல், வாட்கான் கோயில் ஐஹோல். ஸோ நேரம் நம்ம பதிலுக்கு போயிடலாம். 3, 1, 2, 4. B. விருப்பாட்சி கோயில் பட்டக்கல், கைலாசநாதர் கோயில் எல்லோரா, வெட்டூரான் கோயில் கழுகுமலை, வாட்கன் கோயில் ஐஹோல். 24வது கேள்வி. சீன யாத்ரீகர் யுவான் சுவாங் காஞ்சியை பார்வையிட்டது? A. கிபி 640, B. கிபி 500, C. கிபி 150, D. கிபி 720. சரியான பதில் A. கிபி 640. 25வது கேள்வி. கீழ்காணும் வாக்கியங்களை கவனத்தில் கொள்க. கூற்று. A. காந்தியடிகள் 1930இல் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கினார். காரணம். R. ஆகவே
இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி 1930 முதல் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை. ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம். பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம் அல்ல. சி, ஏ சரி ஆனால் ஆர் தவறு. டி, ஏ தவறு ஆனால் ஆர் சரி. சரியான பதில் சி, ஏ சரி ஆனால் ஆர் தவறு. 26வது கேள்வி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். கூற்று. 1911ஆம் ஆண்டு அன்னி பெசன்ட் சென்னையில் தன்னாட்சி சங்கத்தை அமைத்தார். காரணம், அரசியலமைப்பு முறையில் தன்னாட்சி அடைவதே இதன் நோக்கமாகும். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏற்கு சரியான விளக்கமாகும். பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆனால் ஆர் என்பது ஏற்கு சரியான விளக்கம் அல்ல. சி, ஏ சரி ஆனால் ஆர் தவறு. டி, ஏ தவறு ஆனால் ஆர் சரி. சரியான பதில் ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி, மேலும் ஆர் என்பது ஏற்கு சரியான விளக்கம் ஆகும். 27வது கேள்வி. பின்வரும் இரு வாக்கியங்கள் கொடுக்கப்பட்ட கூற்று மற்றும் காரணம் ஆகியவை கருத்தில் கொண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து உங்கள் விடையை தெரிவு செய்க. கூற்று. 1870 முதல் 1900 வரை தேசிய இயக்கத்தின் குறிக்கோளாக விளங்கியது அரசியலாக்குதல், அரசியல் பிரச்சாரம், கல்வி மற்றும் அரசியல் கோட்பாட்டை உருவாக்கி பரப்புதல். காரணம், இவ்விலக்கை அடைய பத்திரிகைகளை முக்கிய சாதனமாக பயன்படுத்தப்பட்டது. கூற்று ஏ காரணம் இரண்டும் காரணம் கூற்றுவின் சரியான விளக்கமாகும். பி, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. சி, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தனித்தனியே சரி ஆனால் காரணம் கூற்றுவின் சரியான விளக்கம் அல்ல. டி, கூற்று காரணம் இரண்டுமே கூற்று சரி, காரணம் தவறு. சரியான பதில் ஏ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் காரணம் கூற்றுவின் சரியான விளக்கம் ஆகும். 28வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது அல்லது எவை? 1. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1935 மாநிலங்களிடையே இரட்டை ஆட்சி ஏற்படுத்தியது அல்லது அறிமுகப்படுத்தியது. 2. இந்திய கவுன்சில் 1935 தொடங்கப்பட்டது. 3. மாண்டேகி செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம் மாநிலங்களிடையே இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தியது. 4. 1935 மாநில சுயாட்சி ஏற்படுத்தப்பட்டது. ஏ 1 மற்றும் 2, பி 2 மற்றும் சி 3 மற்றும் டி 3 மற்றும் 4. சரியான பதில் டி 3 மற்றும் 4. 29வது கேள்வி. வரிசை 1 வரிசை 2 என பொருத்தி வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்க. வரிசை 1 அதிகாரி, வரிசை 2 பொறுப்பு. ராஜிகர் சமயம், பிரதேசிகர் செயலாளர் அல்லது காரியதர்சி, யுக்தர் வரி வசூல் மற்றும் காவல், தர்ம மகாமந்திரர் மாவட்ட நீதிபதி. சரியான பதில் 4, 3, 2, 1 ஏ. அப்படியே தலைகீழ படிக்கணும். ஸோ ராஜோகர் மாவட்ட நீதிபதி, பிரதேசிகர் வரி வசூல் மற்றும் காவல், யுக்தர் செயலாளர் அல்லது காரியதர்சி, தர்ம மகாமந்திரர் சமயம். 30வது கேள்வி. மே 30, 2014 ஏற்பட்ட புயல் சீற்றத்தால் தாக்கப்பட்ட இந்தியாவின் உலக பிரதான கலாச்சார சின்னம் எது? ஏ தாஜ்மஹால், பி ஹுமாயூன் டூம், சி சப்தர்ஜங் டூம், டி சுல்தான் ரசியாத் டூம். சரியான பதில் பி ஹுமாயூன் டூம். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு குருபோன் வரலாற்று கேள்வியோட சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.